எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டையே தந்தானுங்க, டைட்டாக தந்துட்டானுங்க. என்னப்பா பார்க்குறீங்க, நான் தான் உங்கள் சிஎம் பங்கு. இன்றைக்கி ஒரு நாள் ரெஃப்ரியாக இருந்துட்டேன். நான் ஒரு பெஸ்ட் இன் த வேர்ல்டு தான், ஒரு கமெண்டர் தான், நல்லா சண்டையும் போடுவேன். இன்றைக்கி ஒரு நாள் ரெஃப்ரியாக இருந்து பார்த்தேன், இதுவும் நல்லா தான்ப்பா இருக்குது. பன்முக திறமை கொண்ட சிஎம் பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன அழைக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, என்னுடைய கையோடைய நிலைமையை பற்றி கேட்குறீங்கல்ல. ஆக்சுவலி என்னுடைய கை டாக்டருக்கு சொந்தமாயிருச்சு. ஆமாம், சிக்காகோவில் இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த டாக்டர்ஸ் ஒரு முக்கியமான அறிப்பை இந்த வாரம் ஃப்ரைடே சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறானுங்க. அதனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் நான் வரலான்னு இருக்கிறேன். ஏன்னா சிக்காகோவில் நடக்குது. டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறானுங்க, என்ன அப்டேட் கொடுக்குறானுங்க, அதை பற்றி நான் சொல்லலான்னு இருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி நான் ரெஃப்ரியாக இருக்கும்போது இந்த உடஞ்ச கையில் தான் 1 2 3ன்னு அடித்தேன். ட்ரூக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைமில் இப்படி தான் என் உடஞ்ச கையை பட்டு கிண்டல் அடித்தேன், ரெஃப்ரியாக இருப்பியான்னு. அதே மாதிரி நான் அன்றைக்கி வந்துட்டேன். அது உண்மை தான். என் கை இப்போதைக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்குது. என்ன ஆனால் சண்டை போடுற அளவுக்கு திறமை இருக்குது. சண்டையும் செய்வேன், நல்ல ஒரு கமெண்டராகவும் இருக்கிறேன், நல்ல ஒரு ரெஸ்லராகவும் இருப்பேன். அதனால் என்னுடைய கை இன்ஜுரியை பற்றி இப்போதைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இப்போ கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஆனால் WWE அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ண போகிறேன். ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சிக்காகோவில் நடக்குதுல்ல, அப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ரசிகர்களுக்கு முன்னாடி சொல்ல போகிறேன். என் கை சரியாயிட்டுன்னு சொல்ல போகிறேன். ஒருவேளை இன்னும் சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் தெரிவிக்க போகிறேன். சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரூ மேக்கின்டருக்கு இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்காது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு